ஒரு 4 ஸ்பூன் வந்து கவுனி அரிசி மாவு கலந்துக்கலாம். இது வந்து நல்லா உண்மையாலுமே அந்த சுண்டல் அந்த பப்பாயா சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தோசை வந்து 2 தோசைலாம் சாப்பிட முடியல. இந்த 3 காய் பறிச்சுட்டு போகிறதுக்கு எத்த சோடு கூட பாருங்க. இதுக்கு பிடிச்சிக்கிச்சு. அவ்வளோ ஜிலு 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 ஜில்லுன்னு இருக்குது. உள்ளார உட்காந்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக நிழலாக இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. இங்கேயும் ஒரு கட்டல் போட்டு அப்படியே படுத்துக்கலாமான்னு இருக்குது. அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும். எவ்வளோ காய்ங்க அப்படியே கருப்பு கருப்பாக அப்படியே கருவி உளுந்து போச்சு. அப்படியே சத்து கீழே அந்த காம்புக்கு சத்து வர்றதுக்கு ஏதாவது இப்போ கீழே ஊட்டச்சத்து கீழே கொடுக்கணுமா? குளுக்கோஸ் போட்டுட்டுமா? அதே சோள பணியாரம், சோளம் சிகப்பு சோளம் போட்டிருக்கிறேன். என்ன பண்ணாலும் இந்த ரோட்டில் சுட்டு வைக்கிற பணியாரம் மாதிரி இல்லை தானே. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு பாருங்களேன், ஒரு வித்தியாசமான குருவி சத்தத்தோட தான் நம்ம வீடியோவை ஆரம்பிக்க போகிறோம். இந்த குருவியோட பேர் என்னங்கிறது யாருக்கு தெரியுமோ தெரிஞ்சுவீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பக்கம் வந்து நாங்கள் இதை கொணவா குருவின்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த குருவிக்கு பேர் என்னங்கிறத சொல்லுங்கள். என்னங்கடா எல்லாம் இப்படி சத்தம் போட்டுக்கிறீங்க? ஒரே சத்தம் போங்க வீட்டுக்கு முன்னாடியே. இந்த குருவி கத்துறதை பார்த்துட்டு இருந்தோமாக்கா இவங்களே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். பாருங்களேன், ரெக்கையை விரிச்சிட்டு என்ன கத்திட்டு இருக்காங்கன்னு. காலை டிஃபன் செய்யறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. வாங்க என்ன டிஃபன் செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து காலை டிஃபனுக்கு வந்து என்ன ஊற வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா பச்சை பயிறு தாங்க. பச்சை பயிறு 1 டம்ளர்னாக்கா ஒரு அரை டம்ளர் வந்து நிலக்கடலை. இந்த தோசை தான் இன்றைக்கி சுட்டு தரப்போகிறேன். பாருங்கள், நைட்டே ஊற வச்சுட்டேன். பச்சை பயிறு நல்லா 1 உலக்கு ஊற வச்சேன். அதில் ஒரு அரை உலக்குக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நிலக்கடலை ஊற வச்சேன். 2 ஒன்றாவே ஊற வச்சாச்சு. நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட வந்து நம்ம இது போட்டு ஊற வச்சுக்கணும். அரிசி ஒன்றா இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி, இது மாதிரி ஏதாவது அரிசி ஊற வச்சுக்கணும். நான் வந்து கவுனி அரிசி மாவு இருக்குதுங்க. அதனால் அந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் அந்த மாவு போட்டு சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரிசி ஊற வைக்கல. நீங்கள் அப்படி ஊற வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி அரிசி ஊற வச்சுக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் வந்து வரகரிசி, சாமரிசி அந்த மாதிரி சிறுதானிய அரிசிங்களை ஊற வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இன்றைக்கி தோசை எங்கள் வீட்டுக்காருக்கு பச்சை பயிறு தோசை. அதுக்கு பெசரட்டு தோசைன்னு சொல்லுவாங்களா, ஏதோ ஒன்று சொல்லட்டும். மொத்தத்தில் இன்றைக்கி இதுதான் நான் பார்த்து ரெடி பண்ண தோசை. அரைச்சிடலாம். மாவு அரைச்சிட்டேன் பாருங்கள். சூப்பராக வந்து அரைச்சி வந்தாச்சு. இது கூட வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து கவுனி அரிசி மாவு கலந்துக்கலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து தோசை வரத்துக்காக. நம்ம தான் வந்து இது போடல இல்லைங்களா, அரிசி போட்டு ஊற வைக்கல. அதனால் பார்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் தான் கலந்துருக்கேன். தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் கூட கலந்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி தோசை பார்த்து கலந்துக்கிட்டு அப்படியே தோசை சுட வேண்டியது தான். நான் வந்து இதில் வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. சூப்பர். உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நான் தோசையாக சுட்டு காட்டுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சூப்பராக தோசை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். அதுங்க நல்லா தான் வருது தோசை. ஆனால் நிலக்கடலை போட்டு நானுமே இன்னும் சாப்பிட்டது கிடையாது. இந்த ட்ரிப்பு சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, நிலக்கடலையோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பர், சக்ஸஸ். இது நம்ம சுட்டு சாப்பிட்லாம். டிஃபன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் என்னென்ன டிஃபன் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். காலையில் வந்து பச்சை பயிறு தோசை, பச்சை பயிரும் நிலக்கடலையும் கலந்த தோசை நீங்கள் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கப்புறம் எப்பவும் போல் பப்பாயா. இன்றைக்கி வந்து சுண்டல் வந்து என்னென்னாக்கா கொள்ளு தான் தாளித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. அவ்வளோதான்.
இதுதான் இன்றைக்கி வந்து டிஃபனாக செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஓகேவா? 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு நம்பிடும், போதும் அதுவே. என்ன தோசை அது? செட் தோசையா? செட் தோசை இல்லை, பச்சை பயிர் அடை தோசை. டெய்லியும் டாக்டர் அடை தோசை தானே சாப்பிட சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு அடை தோசை வந்து பச்சை பயிர் அடை தோசை நல்லா இருக்குதுங்க. உள்ளே வந்து அந்த நிலக்கடலையோட ஸ்மெல் சூப்பராக அடிக்குது. நம்ம வந்து பெசரட்டு தோசை வந்து நிலக்கடலை போட மாட்டோம், ஆனால் இதில் நிலக்கடலை போட்டு நம்ம ஆட்டி சுடுறது வந்து அந்த நிலக்கடலையோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. அதனால் நிலக்கடலை போட்டே செஞ்சு சாப்பிடுங்க. நிலக்கடலை ரொம்ப நல்லதுங்கிறாங்க, நிலக்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால் நிலக்கடலை போட்டே ஆட்டி சாப்பிடுங்க. ஓகே ஓகே, நான் டிஃபன் சாப்பிட்றேன். தோசை, பப்பாயா, சுண்டல், இது நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. உண்மையாலுமே அந்த சுண்டல் அந்த பப்பாயா சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தோசை வந்து 2 தோசைலாம் சாப்பிட முடியல, ஒரே தோசை தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. அதனால் அதுக்கு தான் அந்த சுண்டல் பப்பாயா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்கிறாங்க போல் இருக்குது. அது சாப்பிட்டாக்கா டிஃபன் ஐட்டம் சாப்பிட முடியல. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அறுவடைக்கு போயாச்சு. தோட்டத்தை பார்க்கணும் இல்லையா, அதுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சுரக்காய் காய்ச்சிருக்குது, வாக்கன்னு பறிச்சிடலான்னாரு. ஃபஸ்ட்டு சுரக்காயை போய் கட் பண்ணிட்டு வந்துடலாம். 2வது வாழைத்தார் ஒன்று வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு, அந்த வாழைத்தாரையும் இன்றைக்கி வெட்ட போகிறோம். வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம். ஆனால் அறுத்தலாம், அதுதான் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது காய். நான் வரத்துக்குள்ள கட கட கடைன்னு அறுத்து. ஏன்னா இந்த பெரிய காயை விதைக்கி கூட விட்டுருக்கலாம் இல்லைங்கண்ணா? குழம்புக்கு ஆகுமா? ஒரு காய் விதைக்கி விட்டோமே எங்கண்ணா? ஆமாண்ணா, சரியானபடி காய் இருக்குதுதா. ஆமா, வேண்டாம் வேண்டாம், விடுங்க விடுங்க. நல்லா பந்தல ஒய்யாரமா படுத்துட்டு இருக்காங்க. ஒரு முளமே இருக்குது. ஆமாண்ணா, ஒரு முளத்துக்கு. அண்ணா பாருண்ணா, ஒரே ஒரு சொரக்க இது, அது என்னது, பாவக்காய் மேலே போய் பழுத்துக்கு போய் கொட்டி போயிருக்குது பாருண்ணா. 2 பாவக்காய் காய்ச்சிருந்துச்சு, எடுத்துட்டு போனேன். சொரக்காய் செடி அப்படியே சாகிற மாதிரி இருந்துச்சுங்களா, சரி இது சொரக்காய் செடி செத்து போயிடும் அப்படின்னு இதுலேயே பாவக்காய் கொடி விதையை போட்டேன். அது என்னன்னா அதுக்கப்புறம் தான் சொரக்காய் நல்லா செழுப்பாக எந்திரிச்சு மேலே வந்துருச்சு. இப்போ 2 ஒன்றா பின்னிக்கிட்டு மேலே போகிறாங்க. சரி, இன்னொரு காயும் அறுத்தரலாம். இன்னொரு காய் எங்கேயோ இருக்குதுங்கிறாரு, அங்கங்கே இருந்துச்சு பாருண்ணா. அது அறுத்தரலாம், இருங்கண்ணா. சூப்பராக காய் அறுத்தாச்சு. இந்த 3 காய் பறிச்சுட்டு போகிறதுக்கு எத்த சோடு கூட பாருங்க இதுக்கு. பந்தலுக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுக்கிறீங்க பாருங்க. பந்தல் அவ்வளோ ஜிலு 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 ஜிலுன்னு இருக்குது. உள்ளார உட்காந்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக நிழலாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அருமையாக இருக்குதுங்கிறீங்க. சூப்பராக இருக்குது நிழலாக இருக்கிறதுக்கு. உள்ளே உட்காந்துக்கிறது அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. இங்கேயும் ஒரு கட்டல் போட்டு அப்படியே படுத்துக்கலாமான்னு இருக்குது. அப்படியே அரண் கட்டின மாதிரி சுற்றிலையும் பச்சை பசேன்னு அப்படியே சுற்றியும் இருக்குது. நடுகான நம்ம உட்காந்துட்ருக்கோம். சூப்பர். வீட்டுக்கு முன்னாடியே சேஞ்சிங் ரோஸ் ஒன்று வச்சுருக்கேன். காலையில் வெள்ளை கலரில் பூத்துருக்கு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சூப்பர். மல்லிகைப்பூ, பெங்களூர் மல்லி பறிக்கிறதே இல்லை. இன்றைக்கி தான் பார்த்தேன் பூத்துருக்குதுன்னு. பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. சாயந்தரமாவது இந்த பொண்ணுங்களை பறிக்க சொல்லலாம், அழகாக இருக்குது. அடுத்தது நம்ம போய் முதல்ல இதை பறிச்சுட்டு வந்துடலாம். என்னது, வாழைத்தாரை வெட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து மல்லிகைப்பூ பறிக்கலாம். இது வந்து பச்சை வாழை. பச்சை வாழை தானே, மோரிஸ் தானே இது? மோரிஸ் தான் இது. இது இன்னைக்கு திரண்டுருச்சு. இந்த ட்ரிப்பு தாங்க அந்த காய் வெடிக்காமல் நாங்கள் முன்னாடியே வெட்டுறோம். இல்லாட்டினா எப்படி பார்த்தாலும் 1 2 சீப்பாவது அப்படி வெடிச்சு போயிடும். இன்னைக்கு நாங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் உஷாராக வந்து வெட்டுறோம். பிடுங்கிட்டாலும் சாயுது, மரம் வெடிக்கிட்டு ஆகுது. அந்த ரவுண்டு கொத்துனா இறங்கணும், உடையணும், இங்கே தெரிஞ்சு உடையணும். போன டைம் மட்டும்
பிடிச்சிக்கோ. மரத்தை வெட்டாத, கோலை மட்டும் ஒரு கோலை, இதே ஒரு கோலை ட்ரை பண்ணு. ஏன்னா போன டைம் கோலை பிடிச்சா அந்த தார் ரெண்டா வெடிச்சு போய் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். போலியா மரத்தை வெட்டிட்டுலாம் இல்லையா, வெட்டி ஒன்று வெட்டி. அண்ணா அவன் சொல்றதான் கேளுண்ணா. அவர் வெட்டி தான் உனக்கு சொல்கிறேன். டேய் இத்தோட தார அவன் அவரால் பிடிக்க முடியுமாடா? இப்போ 2 பேரும் இழுங்க அப்படியே. கோலை இதே ஒரு கோலை அது. இந்த கோலை வந்து இந்த கோலை அது காய அழுத்து. மேலே அங்கே இடிச்சிருக்குதுடா சைடில் கீழே. இப்போ போய் மரத்தை அந்த பக்கம் பிடிச்சிது, நான் அப்படி தார கீழே படுக்க வைக்கிறேன். டேய் நீ தான் பிடிச்சி கீழே வச்சிரு தாரா. போன் நான் வைக்கிறேன். என்ன பண்ணுறேன் இப்போ அப்படி மரத்தை பிடிச்சாரு. வெட்டியா வேணாம், இப்போ கொலையை வெட்டியா. ஏப்பா தெரியலன்னா ஒரு ஐடியா தம்பா, ஒரு டிரைவர் பண்ணி சும்மா சொய்யினா தோசை 4 நிற்கிறேன். இப்போ என்னமோ நான் தெரிஞ்சது சொன்னேன், இன்னைக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். இல்லை போன டைம் வெட்டிட்டான் போட்டு இது பண்ணி இது உடைக்கல கை வாழ அடிக்கிடுவாங்க. இன்னும் 3 வாழைத்தார் இருக்குது. ஆனால் இந்த வாழைத்தாரோடைய வாழைக்காய் வந்து வாழைப்பூ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிறது இல்லைங்க. சாப்பிட்டோமாக்க அப்படி பயங்கர கசப்பாக இருக்கும். அதனால் நாங்கள் இந்த வாழைப்பூவை வந்து சாப்பிட்றதில்ல. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வச்சிடலாம். ஏன் தூக்க முடியலையா? திலகா வேலை பூக்கு விடட்டுமா? சிலக்கா அந்த வேலை அப்படி பிடிச்சிக்கா. சிலக்காலாம் பிடிச்சாக்க படப்படம் தீட்டு வந்துடுறப்பா. அண்ணா அப்படியே படுக்க வச்சிடாதீங்க, நிறுத்தி வைங்க. கீழே படுத்தா பழம் அடிபடும். அடுத்ததான் நம்மளது பீக்கங்காய். அது நாட்டுக்காய் தாங்க போட்டேன். ஆனால் நாட்டுக்காய் ஆடி மாதத்தில் போட்டால் தான் காய்க்கும்பாங்க, அப்படிலாம் இல்லை நம்மளுது. ஆமாம், பீக்கங்காய் காய்க்குது. அவரைக்காய் முடிஞ்ச உடனே பீக்கங்காயை போட்டேன். ஒரு பக்கம் அவரைக்காய் காய்க்குது, ஒரு பக்கம் பீக்கங்காய் காய்க்குது. திப்பிலி அவரை, இது என்ன பட்டாணி அவரை திப்பிலி அவரையாண்ணா? இந்த விதை வந்துக்குது பாருங்க, திப்பிலி அவரை விதை விட்டுக்குச்சு. சரி காய்து ஒரு பக்கம், அதனால் நம்ம ஒரு பக்கம் அவரைக்காய் இது போட்டு விட்டலாம், பீக்கங்காயன்னு போட்டேன். இதுவும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு பாருங்க, இது பூ எடுத்துட்டு இருக்குது அவரைக்காயும். இப்போ பீக்கங்காய் வந்துருச்சு நம்மளுது, போதும். 2 காய் காய்ச்சிருக்கு, இதுவே போதும். என்ன பண்ணுறோம், 2 கத்திரிக்காயை போட்டு கடைஞ்சோமா பீக்கங்காய் பஜ்ஜி ரெடி. சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம பட்டர் ஃப்ரூட் செடி தாங்க இது. ரொம்ப ஆசையாக இருந்தேங்க, வீடியோ கூட எடுத்து போடாமல் இருந்தேன். ஏன்னா நிறைய காய் வச்சுருக்கு, கண்டிஸ்ட்ரி பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வீடியோ எடுத்து போடாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ காய்ங்க, அப்படியே கருப்பாக அப்படியே கருவி உளுந்து போச்சு. அப்படியே மரம் பிடிக்காத அளவுக்கு காய் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, எல்லாம் வெயில் தாங்காமல் இங்கே பாருங்களேன் எப்படி கருவி போகுதுன்னு மனசே உடைஞ்சு போச்சு எனக்கு. பாருங்கள் அப்படியே காய் அப்படியே கருவுது பாருங்க எப்படி ஆகுதுன்னு. ஏன்னே தெரியல, ஏன்னு தெரியலாம் இல்லை, வெயில் தான், வெயிலோட தாக்கம் ரொம்ப இருக்குது. என்னடா உனக்கு வேணும்? நானே வருத்தமாக இருக்கிறேன், காயெல்லாம் கருவி கொட்டுதேன்னு. இதுக்கு தண்ணி பாருங்களேன் எவ்வளோ அகலமாக வாய்க்கால் போட்டு பாத்தி கட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்க மாதிரியே வச்சிட்ருக்கோம். தண்ணி இருக்கிறது மாமரத்துக்கு தான் பூ பூத்துட்டா தண்ணி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காய் வைக்கும் போது தண்ணி கட்டினோமாக்கா பூக்கள்லாம் காய் வைக்காது, கொட்டி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டர் ஃப்ரூட்டு குளிர்காலத்தில் பூ காய்க்காது, இது வெயில் காலத்தில் தான் காய்க்கணுமா? எல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எல்லாமே வந்து கருப்பாயிடுச்சு. இதுக்கு ஏதாவது எதனால் அப்படி ஆகுதுங்கிறத தெரிஞ்சுங்க சொல்லுங்கள். ஏதோ அடுத்த வருஷத்துக்காவது அதனுடைய வேலையை செய்யலாம். பாருங்கள் எல்லாமே இப்படி கருப்பாக ஆயிடுச்சு. நிறைய காய் வச்சிருந்துச்சு, காய் ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சி, இப்படி ஆயிடுச்சே கடவுளே.
காய்ச்சிருந்துச்சுன்னா மட்டும் அத்தனை காய் காய்ச்சிருக்கும். இப்படிலாம் பண்ணால் எப்படி ஒரு மரம் வச்சு அதை காய் பிடிச்சி நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசை வரும். அந்த காம்பே வெலை வெலைன்னு போயிடுச்சு. அந்த காம்பே என்னமா சத்துக்கட்ட காம்பாட்டம் போயிடுச்சு. காம்புக்கே சத்து இல்லாமல் போயிடுச்சு. ஏண்டா அதுக்கு ஏதாவது சத்து கீழே அந்த காம்புக்கு சத்து வர்றதுக்கு ஏதாவது இப்போ கீழே ஊட்டச்சத்து கீழே கொடுக்கணுமா? குளுக்கோஸ் போட்டுட்டுமா? நாய்க்கு ஏதாவது கொடுக்குற சத்து மருந்தா கூட போட்டு விட்றேன். நாய்க்கு வாங்குறதுக்கே என்கிட்ட காசு இல்லை. அண்ணா முருங்கைக்காய் வேணா கேட்டு பிடிச்சிக்கணும். இதெல்லாம் முட்டிக்கும் நாளைக்கெல்லாம் முட்டிக்கும். இதுக்கு ஏதாவது என்ன பூஸ்டர் கொடுக்கறதுங்கிறத சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். நம்ம ஃபேஷன் ஃப்ரூட்டு செடிங்க எவ்வளோ பூ பூத்துருக்குது பாருங்களேன். நிறைய பூத்துருக்குல்ல. இதில் வர தேனி வர அப்படி போய் தேன் எடுக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எதுங்க காட்டுறேன் தேனி பூப்பு. இந்தா நம்மளை பார்த்தாலே ஓடுது. இதோ எவ்வளோ அழகாக போய் உட்காந்து தேன் எடுக்குது பாருங்கள். ஒவ்வொரு பூலையும் ஒவ்வொரு தேனி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இந்த ட்ரிப் தான் நிறைய பூ வச்சுருக்குது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த பூ இந்த பழத்தில் ஜூஸ் போடுறது லெமன் ஜூஸ்க்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு அழகாக இருக்குல்ல. பந்தல் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். நீ அடுத்தெல்லாம் பந்தல் பெருசாக்கிடுறேன். உண்மையாலுமே அனல் ஜாஸ்திடா. காயவே இல்லை கல். அப்போ கல்லை காய விடுங்க. ப்ரௌன் கலர் மாவு தப்பிச்சுன்னா இங்கேயும் அதே இருக்குது. ப்ரௌன் கலர்லாம் இல்லை, வெள்ளை கலர் மாவு தான். எனக்கு கண்டு போயிடுச்சா? என்னடா கலரா? அதே சோள பணியாரம். சோளம் சிகப்பு அரிசி, சிகப்பு சோளம் போட்டிருக்கிறேன். இட்லி அரிசி பாதி சிகப்பு சோளம். அவ்வளோதான் 2 அடிச்சலுக்கு தான் மாவு உள்ளுக்குது. எல்லா மாவையும் போடணும் அப்படின்னு பாதி மாவு மட்டும் போட்டேன். என்னண்ணா குறை கண்டுபிடிக்கிறீங்க மாமனும் மச்சானும்? கம்மன் 2 பணியாரம் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துக்கலாம்டா. ஆசைக்கு வாங்கிக்கலாங்களோ. பணியாரம்னா நாளைக்கு சொல்கிறேன்னா நைட்டே சொன்னால் வெள்ளமாவே ஆட்டி வைக்கிறேன். பார்த்தா சோளங்கிறா கம்புங்கிறா. ஏங்க சோள பணியாரம் தாங்க, சிகப்பு கலர் சோளத்தை போட்டிருக்கிறேங்க. ஏங்கத்தான் அப்படி நம்ப மாட்டேங்கிறீங்க? எங்க மயில்கோதி அழகா மைகோதின்னு சொல்லுடா. ஏன்னா மைகோதியா மையா அதுல கோதிவீங்க. அந்த பேரையே இப்படி படுத்தி சொல்றியாடா டே? பணியாரம் திருப்பி கம்பி பணியார திருப்பி ஃபர்ஸ்ட் அடிசல் முதல்ல வருதா என்னன்னு தெரியல. வர கரெக்ட். அங்கத்துல சூடு ஏறல. எல்லா சூட்டையும் அங்க தளவுக்கு தள்ளி விட்டீங்க. வேணாம் வச்சிரு, எங்களுக்கு வேணும் வச்சிரு. வேணாம் இந்த மாதிரி தாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த மாதிரி வெளியில் வந்து பணியாரம் சுட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா அடை தோசை சுட்டு சாப்பிடுவோம். சரி இன்றைக்கி சுட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் சுட்டு சாப்பிட்டோம். ஒரு மொதல் இடத்துல தானே கொஞ்சம் தப்பாக வரும், அப்புறமேட்டா நின்று வேகும். இந்த அடுப்பு வந்து மண் அடுப்பு தாங்க. இது வந்து எந்த பக்கமும் வந்து நமக்கு புகை வராமல் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க இந்த மண் அடுப்பு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடுப்பு. மேலே வந்து மாக்கல் சட்டி தான் வச்சுருக்கேன். மாக்கல் பணியாரக்கல் தான் வச்சுருக்கேன். நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்துச்சுங்க பணியாரம். உண்மையை சொல்லுங்கள், சொல்லிடுங்க. நிஜமாக நல்லா தாங்க. சரி, இல்லை என்ன பண்ணாலும் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் அந்த தாரமங்கலம் வழியாக வர அந்த ரோட்டுகளில் விற்கிறது தானே ரொம்ப பிடிக்கும் அந்த பணியாரம்.
அதனால தான் கேட்குறேன். ஒரு நாள் நான் அங்கே இருக்கும்போது சாயந்தரம் வந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் அந்த கருப்பு பணியாரம் வாங்கிட்டேன். அதான்டா கருப்பு பணியாரம் பணியாரத்தில் கருப்பாக கொடுப்பாரு ஒரு தத்து சூடு. குழம்பு மட்டும் நல்லா இருக்காது, ஆனால் பணியாரம் செம்ம. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும், பணியாரம் வேகலை. சூப்பர், பரவாயில்ல. எங்கெங்க நேற்றுக்கெலாம் நிலா வந்துச்சு, இன்றைக்கி நிலாவே காணோம். எங்கள் வீட்டுக்கார நிலா பார்த்துட்டே நான் பணியாரம் திங்கணும், எனக்கு பணியாரம் சுட்டு கொடுனாரு. நிலா எங்கே போச்சுன்னு பாரு வாங்கினாரு, பாரு காணோம். 9 மணிக்கு வரும். அப்போ உங்களுக்கு 9 மணிக்கு பணியாரம் போட்டிருக்கணும், 7 மணிக்கு போட்டது தப்பாக போச்சு. ஏண்டா விகாஸ் தம்பி வந்து ஒரு விருந்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் தான். சரி 2 பேர் மட்டும் ஒண்டியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் சக்கரவர்த்தியும் கூப்பிட்டுக்கிட்டோம், கூட அய்யனாரையும் கூப்பிட்டாச்சு. 4 பேருமே வந்து ஆளுக்கு ஒவ்வொரு அடசல் சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. ஒரு அடசல் பணியாரமே நம்மளால் சாப்பிட முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. நீங்களுமே இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.